நடிகை அனுபமா பரமேஸ்வரன் சமீபத்தில் கொடுத்த பேட்டி இப்போதோ சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. காரணம், இது வெறும் பிரேக்கப் பற்றி அவர் பேசிய பேட்டி கிடையாது. ஒரு காதல் உறவு எப்படி ஒருவரை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிவிடும் என்பது அனுபமா தனது அனுபவமாகவே சொல்லியிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்பு அனுபமா என்னை மீண்டும் என்னிடமே அழைத்து வந்ததற்கு நன்றி என்ற அர்த்தத்தில் ஒரு பதிவை போட்டே இருந்தாங்க. அதை பார்த்த பலரும் இவருக்கும் த்ருவ் விக்ரமுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சான்னு ரசிகர்களும் பேச ஆரம்பிச்சாங்க. இருவரும் காதலிப்பதாக அதிகாரப்பூர்வமாக சொல்லலனாலும் பைசன் படத்திற்கு பிறகு இருவரையும் சுற்றி காதல் செய்திகள் வந்து கொண்டே இருந்தது. அப்போது அவர்கள் இருவரும் அதற்கு மறுப்பும் தெரிவிக்கல. இந்த நிலையில் அனுபமா மலையாள சேனல் ஒன்றில் பேசுகையில், நான் அனுபவித்தது சாதாரணமான காதல் பிரச்சனை கிடையாது, அது நாஸ்டிக் அபியூஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆரம்பத்தில் எல்லாமே நல்லபடியாக தான் தெரியும். நம்முடைய கஷ்டங்களை கேட்டு எனக்கும் இதே மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம மற்றவங்க புரிஞ்சு கொள்ளாத அளவுக்கு அவர்கள் புரிஞ்சு கொள்வது போல தான் இருக்கும். அதனால் நாமும் முழுசாக அவங்கள நம்ப ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு பிறகுதான் சின்ன சின்ன மாற்றங்களும் ஆரம்பிக்கும். இந்த உடை உனக்கு நல்லா இருக்குன்னு ஆரம்பிப்பது ஒரு கட்டத்தில் இந்த உடையை போடாதேன்னு மாறும். சமூக வலைதளத்தில் ஒரு போஸ்ட் போட்டால் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாருன்னு சொல்லி அதை நீக்க வைப்பாங்க. அடுத்த கட்டத்தில் எதை போடுவதுன்னு கூட அவர்கிட்ட கேட்குற நிலைமைக்கு தான் நம்ம வந்துடுவோன்னு அனுபவமாக சொன்னது தான் இப்போது பல பெண்களையும் யோசிக்க வச்சிருக்கதான். ஒரு கட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் நண்பர்கள், குடும்பம், விருப்பங்கள்னு ஒவ்வொன்றாக நம்மை விட்டு விலக ஆரம்பிக்கும். ஆனால் அது நடக்கும்போது கூட நமக்கே தெரியாது. ஒரு மரத்தோட கிளைகளை ஒவ்வொன்றாக வெற்ற மாதிரி நம்முடைய சுய விருப்பங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிடுவாங்கன்னு அனுபமா கொடுத்த விளக்கம் பலரையும் அதிர வைத்திருக்கு. அவர் இப்படி பேசியதும் பலர் தங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து வராங்க. இதில் பெண்கள் மட்டும் இல்லாமல் சில ஆண்களும் தங்களுடைய காதல் வாழ்க்கையில் இது போன்றுதான் நடந்தது, நாம ஒருவர் மீது வைத்திருக்கும் அன்பால நமக்கே தெரியாம அவர்களின் அடிமையாக மாறியிருக்கணும் சொல்லியும் வராங்க. அதுபோல அனுபமா பேட்டியில், ஒரு நாள் அதிகமாக காதலிப்பது போல இருப்பாங்க, மறுநாள் நம்ம கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கு பிறகு மீண்டும் வந்து இனிமே இப்படி நடக்காதே நான் மன்னிச்சிடணும் அழுவாங்க. நாமளும் அந்த காதலை நம்பி மீண்டும் அவங்க கிட்டேயே போவோம். மீண்டும் அதே விஷயம்தான் நடக்கும். இதுதான் லவ் பூமிங் மற்றும் கண்ட்ரோல்னு அனுபமா உருக்கமாகவும் பேசியிருக்காங்க. இதைத்தான் பலரும் தங்களுடைய வாழ்க்கையுடன் கனெக்ட் பண்ணி இந்த வீடியோக்களை ரீஷேர் பண்ணிட்டும் வராங்க. சில வாரங்களுக்கு முன்பு முதலமைச்சர் விஜய் மகன் ஜேசன் பேசிய பேட்டி எவ்வளவு வைரலானதோ அதே போல இப்பொழுது அனுபமா பேசிய பேட்டியும் இணையதளத்தில் வைரலாகி வருது. ஆனால் அந்த பேட்டியில் அனுபமா எந்த இடத்திலும் தான் யாரை காதலிச்சேன், யார் கூட பிரேக்கப் ஆனது என்பதை பற்றி சொல்லவே இல்லை.